जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। वासुदेव सुदम देवम कंसचानूरमर्दनम देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुम। गाद्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय गुरुदेव। श्रीमद वाल्मीकि रामायणम सुंदरकांडम பிராட்டியார் சீதா பிராட்டி ராவணனுடைய மிரட்டலுக்கு பின்னர் அவனை பார்த்து பதில் சொல்றாங்க. என்னதான் அச்சம் இருந்தாலும் உடல் நடுங்க கண்ணீர் மல்க தன்னுடைய அவல நிலையை நினைத்து மனம் வருந்தி இருந்தாலும் துணிந்து செயல்படுறாங்க, துணிந்து பேசுறாங்க. எப்படி பேசுறா அம்மா? முதல்ல அவனுக்கு புத்தி புகட்டக்கூடியவர்கள், நல்லவர்கள், அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. நீ அந்த அறிவுரையை கேட்டு உன்னுடைய வீரத்தை காட்டி செல்வ செழிப்பையும் இந்த ராஜ்யத்தையும் அடைஞ்சிட்ட. இந்த ராஜ்யத்தை நீ இவ்வளவு அற்புதமான செல்வங்களோட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் உன்னுடைய நடத்தையினால இந்த ராஜ்யத்துக்கு நீ கொடுங்கோல் அரசன்கிற பேர் வாங்கியிருக்கிற. அப்போ உனக்கு நல்ல ஆலோசனை சொன்னவர்களுடைய சொல்லுக்கெல்லாம் நீ சும்மா வேடதாரியா அடக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கிற. அவங்களுக்கு அடக்கமா இருந்து செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கும் ராஜ்யத்தை சம்பாதிக்கிறதுக்கும் நல்லவர்கள் தேவர்களையும் தெய்வ அனுக்கிரகம் பெற்றவர்களையும் அடக்கி ஆள்றதுக்கும் அவங்கள மிரட்டுறதுக்கும் மட்டுமே இந்த நல்லவர்களுடைய ராஜதந்திரத்தை அறிவுரையை நீ பயன்படுத்திட்டு அவங்களுக்கு பணிவோட இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு மற்ற நல்ல ஒழுக்கத்தை எல்லாத்தையுமே உதாசீனம் பண்ணி இருக்கிற. அதனாலதான் இப்ப இந்த ராஜ்யம் உன்னை போல ஒரு கொடுங்கோல் அரசன்ட்ட மாட்டி இப்ப அழிய போகுது. உனக்கு அடிப்படை அறிவு இல்லாமல்லாம் இல்லை. நீ நல்லவர்களுடைய உத்தரவை அறிவுரையை எப்படி பயன்படுத்தி இருக்க? உன்னுடைய சுயநலத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு சொந்த ஒழுக்கத்தை கைவிட்டுட்ட அப்படிங்கிற ரகசியத்தை எடுத்து சொல்றாங்க. இது ஏன் ரகசியம்? நம்மெல்லாம் அப்படித்தான். நாமளும் நமக்கு சூர்பனகையினுடைய அண்ணன் தான் நம்மளும், ராவணனும் போலதான் நாமளும். நமக்கு நல்லது சொல்றவங்களை எல்லாம் எப்படி கேட்போம்? நமக்கு வசதிப்படி கேட்டுக்குவோம். அவங்க நமக்கு கடுமையான விதிமுறைகளை கொடுத்தா அதை கேட்கிற மாதிரி நடிச்சுட்டு நமக்கு தேவையானதை மட்டுமே நம்ம கடைபிடிச்சிட்டு நமக்கு எது சௌகரியமோ அதை மட்டுமே கடைபிடிச்சு ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம், ஒரு ஸ்தானம்னா நம்ம கேட்ட அந்த சௌகரியத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த விதிமுறைகள் எல்லாம் ஆமா அவர் சொல்லுவாரு அதை எப்படி கடைபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை வெளியில காட்டிக்காம கடைபிடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு விட்டுருவோம், கை விட்டுருவோம். எதுக்கு இதை நான் இப்படி வலியுறுத்தி சொல்றேன்னா, எனக்கு யார் மேலேயே ஒரு காழ்ப்புணர்ச்சி பொறாமை இருக்கு. அந்த பொறாமைக்கு காரணம் என்னுடைய தோல்வின்னா உலகியல் வாழ்க்கையில எனக்கு ஆன்மீக சகோதரர்கள் நீங்க யாரும் இதை எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் உங்ககிட்ட எடுத்துக்க தேவையில்லாத ஒரு கருத்தை எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரலாம். இந்த கலியுகத்துல என்னுடைய குருவுடைய ஆன்மீக சகோதரர்கள் என்னோட பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஆச்சாரியனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இல்லாமல் அந்த பக்தர்கள் அப்படிங்கிற அந்த அந்த
சற்சங்க அந்த கௌடிய மடம், அந்த ஐஸ்வர்யத்தில் ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்னதான் இருந்தாலும் இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகம் இல்லை. இந்த பௌதிக உலகத்தில் ஆன்மீக பயிற்சிக்கு கூடங்கள் நிறைய இருக்கு. இது தேர்வுக்கான இடம்னு சொல்லியிருக்கேனா? நான் சொல்லலை, எல்லாரும் அப்படித்தான் உபநிஷத்துல இருந்து எல்லா வேதங்களும் சொல்றது. அப்போ அந்த தேர்வுக்கான இடத்துல பயிற்சி பண்றதுக்காக ஆன்மீக உலகத்துக்கு நாம தயாராகிறதுக்கு பயிற்சி பண்ற இடம் இது. அதே மாதிரி நரகத்துக்கும் நாம இங்க தயாராகிறதுக்கு, அங்க போய் சேர்றதுக்கு இங்க தயாராகிறதுக்கான பயிற்சிக்கான இடம் தான் இதுவும். அப்போ எதுவா இருந்தாலும் நம்ம இங்க பயிற்சி பண்றதுக்கு தான் இருக்கும். இந்த பௌதிக வாழ்க்கையில இந்த ஆன்மீக சகோதரர்கள்லாம் தங்களுடைய அந்த உலகியல் தேவைகள் என்ன தேவை? கனக காஞ்சன காமினி. கனகம்னா என்ன? செல்வம். காஞ்சனம்னா மற்றவர்களுடைய அன்புக்குரிய சொந்த பந்தங்கள், துணைகள். ஆணுக்கு பொண்ணும், பொண்ணுக்கு ஆணுமா, அது தாயோ சகோதரியோ சகோதரனோ தகப்பனோ கணவனோ பிள்ளைகளோ, இதெல்லாம் வேணும் நமக்கு. அப்புறம் காமினிங்கிறது புகழ், நல்ல பேரு. இதெல்லாம் இந்த ஆன்மீக அடையாளத்தோட பெரியவங்க ஆசீர்வாதத்தினால அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடைஞ்சு அந்த தகுதிக்கு தங்களை அடையாளம் காட்டியாச்சு. அதுக்கப்புறம் சொந்த நடத்தையில காழ்ப்புணர்ச்சி இல்லாம, பொறாமை இல்லாம, சுயநலம் இல்லாம, மற்றவர்கள் புகழை கண்டு அவங்கள பாராட்ட தயங்காம, புரியுதா? புகழை கண்டு பொறாமப்படுறது, இப்படியெல்லாம் அந்த குற்றம் சொல்லி தன்னை விட வேற யாரும் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னால அவங்கள விட அதிகமா சிறப்பா செயல்பட முடியலன்னா அவனுடைய செயலை குற்றம் சொல்லி இறக்கி விட்டுறலாம். புரியுதா? ஒருத்தனோட முன்னேற்றத்தை தாண்டி நாமளும் மேலும் நல்லவங்களா முன்னேறணும். அவனுடைய முன்னேற்றத்தை தடுத்துட்டு எனக்கு பின்னால நீ நில்லு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது எப்படி நீ முன்னுக்கு வந்ததா அர்த்தமாகும்? இந்த மாதிரியான போராட்டங்களை எல்லாம் பார்த்ததுனால இந்த உலகியல் வாழ்க்கையில அரசியல், வியாபாரம், படிப்பு, அதிகாரம், அரசு ஊழியம், இந்த மாதிரியான இதுல கர்ம வினைப்படி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இந்த ஆன்மீக இயக்கத்துக்குள்ளேயும் இப்படி இருக்கிறது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கு? கலர் தான் வெள்ளை, கருப்பு, காவி அப்படின்னு கலர் தான் வேறையா இருக்குதே தவிர தன்மைகள் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? அது எப்படி வெற்றி பெற்றதாகும்? உண்மைதான். இந்த தேர்வுல நீங்க பிட் அடிச்சு பாஸ் பண்ணாலும் சரி, என்ன இல்ல மனப்பாடம் பண்ணி அப்படியே நெட்டூர் போட்டு அர்த்தமே தெரியாம அப்படியே எழுதி பாஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே பயன்படாது. எப்படி பயன்படும்? மார்க் வாங்கிக்கலாம், சர்டிபிகேட் வாங்கிக்கலாம், வெளியில கொண்டு போயிடலாம் நீங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில அதை உங்களுக்கு பயன்படுத்த தெரியாது. புரியுதா? நன்னடத்தைங்கிறது உணர்வு பூர்வமா, உளப்பூர்வமா நீங்க குறைந்த மதிப்பெண்கள், பாதிக்கு பாதி வெற்றி பெற்றாலும் அது பூர்ணமான வெற்றி தான். பள்ளிக்கூடத்துல நீ 40-50 மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனா அதை புரிஞ்சு தெரிஞ்சு செஞ்சிருந்தேன்னா அது உனக்கு 100க்கு 100 பலன் தரும். ஆனா 100க்கு 100 மார்க்கு, 99 மார்க்கு வாங்கி இருந்தாலும், 100க்கு 100 வாங்கி இருந்தாலும் கூட அது ஒண்ணு கள்ளக்காப்பி அடிச்சிருக்கிறது, அது உனக்கு அர்த்தமே தெரியாது, அது பயன்படாது. இன்னொன்னு மனப்பாடம், குருட்டு மனப்பாடம், பொருளே தெரியாம அப்படியே புள்ளி இருந்தா புள்ளி, எழுத்து இருந்தா எழுத்து, அப்படியே படிச்சதை அப்படியே நெட்ரு போட்டு அப்படியே பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கு. அர்த்தம் அதெல்லாம் தேவையில்லை, மார்க் கிடைச்சிருச்சா வாங்கியாச்சு அப்படி இருந்தா ரெண்டு பேருக்குமே அது பயன்படாது. ஆனா 100க்கு 100 வாங்கினவனை விட 40 மார்க்குக்கு நீ எழுதி இருந்து அது புரிஞ்சிருந்து தெரிஞ்சிருந்து எழுதினேன்னா அது உனக்கு வாழ்க்கைக்கு பயன்படும். அந்த கருத்து எல்லா பாடத்திலையுமே ஒரு கருத்து இருக்கும்.
கணிதம் படித்தாலும் சரி, அறிவியல் படித்தாலும் சரி, புவியியல் படித்தாலும் சரி, தமிழ் இலக்கணம் படித்தாலும் சரி, ஆங்கில இலக்கணம் படித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குணத்துக்கு, உன்னுடைய நடத்தைக்கு, அது வாழ்க்கையில எந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும், அதை எப்படி அணுகணும், மற்ற ஜீவர்களோட நாம் எப்படி சேர்ந்து வாழ்கிறோம், அவங்களுடைய தன்மை என்ன, நம்ம தன்மை என்ன, நல்லது கெட்டது எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை பிரித்து உணர்ந்து பார்க்கறதுக்காக, செயல்படுறதுக்காக அது கணிதத்திலையும் அந்த அறிவு இருக்கும், அறிவியல்லையும் இருக்கும், வரலாற்றுலையும் இருக்கும், தமிழ் இலக்கணத்திலையும் இருக்கும். பாடங்கள் தான் வேற வேறையா இருக்கே தவிர இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் எல்லா பாடத்திலையுமே இருக்கும். புரியுதா? இலக்கணத்துல புணர்ச்சி இலக்கணம், யாப்பு இலக்கணம் இருக்குது. அதே மாதிரி தான் கணிதத்திலையும் கூட்டல் கழித்தல் இருக்குது. அதே மாதிரி தான் அறிவியலையும் ஒன்று இன்னொன்றாக மாறுவதும், மாறியது மீண்டும் தன்னிலைக்கு வராம போறது ஒரு விஞ்ஞானம், மீண்டும் தன்னிலைக்கு வர்றது ஒரு விஞ்ஞானம். அதுலயே இயற்பியல், வேதியியல்னு ரெண்டு இருக்கு. புரியுதா? இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே கருத்து இதுதான். உன்னோட மனம்தான், உன்னுடைய அறிவு தான், உன்னுடைய புலன்கள் தான். இந்த உலகியல் வாழ்க்கையில நாம எடுத்துக்கிறதும் இயற்கைக்கு கொடுக்கறதும் இயற்கையிலிருந்து எடுத்துக்கிறதும் தான். எதுவுமே கிருஷ்ணர் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் சொல்லாத எந்த ஒரு விஷயமும் இங்கே உன்னுடைய எந்த படிப்புக்குள்ளேயும் இருக்காது. அந்த படிப்பு நீங்க என்ன படிப்பு படித்தாலும் சரி, அது மொத்தமே நிச்சயமா ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் இருக்குது. மகாபாரதத்துக்குள்ள இருக்கக்கூடிய கீதையில இருக்குது. ராமாயணம் படிச்சா நீ சகல பாடத்தையும் படிச்சதா தான் அர்த்தம். அர்த்தம் மட்டும் இல்ல, சகல பாடத்தையும் படிச்சவனுக்கு என்ன ஒரு ஞானம் இருக்குமோ அது ராமாயணம் படிச்சவனுக்கு கண்டிப்பா இருக்கும். அவன் ஆங்கில இலக்கணம் புலமையில இல்லாம இருக்கலாம், அறிவியல் திறமை, பட்டப்படிப்பு, சான்றிதழ்கள் பெறாம இருக்கலாம். ஆனா முழுவதையும் கற்று தேர்ந்த ஒருத்தனுடைய நடத்தையும் செயலும், அவனுடைய புத்தியும் எப்படி இருக்குமோ, வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அந்த நிலைய ராமாயணம் படிச்சு தெரிஞ்சவன் நிச்சயமா அடைவான். புரியுதா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில உன்னுடைய நிலை இதுதான் அப்படின்னு அவனுக்கு சுட்டி காட்டும் போதே அவனுடைய பலம், ஆஞ்சநேயராலேயும் ராமராலேயும் அவனுடைய பலம் பறிபோகிறது பின்னால. ஆனா சீதை கிட்ட அவன் பேசும்போதே அவன் எவ்வளவு அக்கிரமமா பேசினாலும் சரி, சீதை எவ்வளவு பயந்து அழுது கண்ணீர் மல்க கெஞ்சுற மாதிரி அவனுக்கு புத்திமதி சொன்னாலும் சரி, இப்போ பல குறைவானது அவன் தான். நீ இந்த இடத்துல தாராளமா ராமாயணத்தை நம்பலாம், உன்னையும் நீ நம்பலாம். உன்னுடைய வலிமையான பக்தி, தூய்மையான பக்தி, கள்ளமில்லாத உன்னுடைய குணம், பக்தி, உன்னுடைய மனசு, இதுல ராமனுடைய நாமமும் ராம சீதையினுடைய வைராக்கியத்துக்கு பக்திக்கு இருந்த ஆஞ்சநேயருடைய துணையும் உன்னோட சிந்தனையில இருந்துச்சு அப்படின்னா, உன் உள்ளத்துல இருந்தது அப்படின்னா, நீ எவ்வளவுதான் பயந்தாலும், எவ்வளவுதான் மனம் நடுங்கினாலும், கண்ணீர் மல்க இருந்தாலும், பிராணதான் விட்டுருவோமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும், இது மட்டும் துணைக்கு இருந்ததுன்னா, எது ராமனுடைய ராம சீதை ஆஞ்சநேயர் இவங்களுடைய இந்த சம்பவங்கள் துணைக்கு இருந்தது அப்படின்னா, உன்னுடைய பயம் நிர்பயமாயிரும், உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஆயிரும், உன்னுடைய செயல் பயந்துகிட்டே நீ செஞ்ச செயல் உலகம் போற்றும் வீர செயலாயிரும். அப்ப அந்த மகிமைக்கு ஈடு இணையா எதுவுமே கிடையாது. மனித வாழ்க்கையை பூரண வெற்றி. ஆனா நான் கண்ணீர் சிந்தாம, பயப்படாம, உடல் நடுங்காம, என்னோட உயிரை விட்டுருவோமா அப்படிங்கிற அளவுக்கு கோபமும் பயமும் என்ன துன்புறுத்தாம, ராமனுடைய நாமத்தை நான் வச்சுக்கிட்டு, ராம சீதை ஆஞ்சநேயனுடைய சிந்தனையில அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு, இப்படியெல்லாம் இல்லாம ஏன் நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் இருந்துமா நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னா,
இதெல்லாம் இருந்து கஷ்டப்படுறதுக்கு நான் சமாளிக்கிறதுக்காக சொல்லலை. இந்த கண்ணீரும் கம்பளையும் உயிரை விட்டுருவோமாங்கிற நிலையும் வந்தது ராமனாலேயோ சீதையினாலேயோ ஆஞ்சநேயர்னாலேயோ வரல. அவங்க ராமாயணத்தில் அவங்க இந்த துன்பத்தை அடைஞ்சது. ஆஞ்சநேயர் எதுக்கு கடல் தாண்டி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடணும்? அரக்கனுடைய இடத்துக்குள்ள அவருக்கு கிஷ்கிந்தியில் ஜாலியாக சந்தோஷமாக இருந்தவர் தானே, அவருக்கு எதுக்கு இந்த நிலைமை வந்துச்சு? ராமனை சரணடைஞ்சு ராம காரியத்தில் தன்னுடைய முதலாளியவும் தன்னுடைய ராஜாவையும் ஈடுபடுத்திட்டு இந்த நிலைக்கு அவர் வந்தார். சரி, ராம ஏன் வந்தான்? எனத்துக்கு காட்டுக்கு வந்தான். எதுக்கு மாயமானுக்கு பின்னால் போய் இப்படி ஒரு துயரத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சீதையை பறி கொடுத்துட்டு தேடிக்கிட்டு அழுதுகிட்டு திரியா? அவனுக்கு இந்த நிலைமை எப்படி இருந்துச்சு? சரி, சீதையை இந்த மாதிரி மாயமான் பின்னால் ஏதோ ஒரு ஏமாற்று வித்தைக்காரன் பின்னால் தன் கணவனையும் அனுப்பிட்டு கொழுந்தனாரையும் அனுப்பிட்டு ராவனை தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் திக்கு தேசம் தெரியாமல் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற நிலைமை இவளாலேயா வந்துச்சு? அதே மாதிரி தான் நமக்கு வாழ்க்கையில் நீ கண்ணீரும் கம்பளையுமா உயிரை பிராணனை விட்டுருவோமாங்கிறதும் உடல் நடுங்க மயிர் கூச்செறிய தவிப்பது செய்வது தெரியாது திகச்சு நிற்கிற நிலைமை உனக்கு எப்படி வந்துச்சு? நீ என்ன பண்ண? இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்க? இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. நீ என்ன பண்ண? இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற. யாருக்கு எடுத்தா? எல்லோருமே தர்மத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு ராமன் சத்தியவிரதனா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டான். காட்டுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துச்சு. சீதை அதே மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட தன் கணவனை விட்டுட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்லி காட்டுக்கு வந்தான் இல்லையா? இங்க ஆனந்தமா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல ராமனையும் சீதையும் பிரிக்கிறதுக்கான தந்திரங்கள் சூழ்ச்சிகளுக்கு 2 பேருமே பலியாயிட்டாங்க. போலியான ஒரு இடத்துல பலியாயிட்டாங்க. காட்டுக்கு வந்ததுனால தான் பலியானாங்க இல்லையா? இந்த லட்சுமணன் ஏன் கஷ்டப்பட்டான்? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அவனுடைய சீதை எப்படி வந்தாலும் அதே மாதிரி தம்பி இவனும் வந்தான், இவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு உதவி செஞ்சு அந்த சுக்ரீவனை நண்பனாக்கி இப்ப கண்டுபிடிச்சு சீதை கிட்ட வந்து காப்பாற்ற போறாங்க. சீதையும் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவளும் கிடையாது. எல்லாருமே எதன் பொருட்டு கஷ்டப்பட்டாங்க? சத்தியத்தின் பொருட்டு. சத்தியத்தை தங்களிடம் வைராக்கியமாக காப்பாற்றி இருக்கிற அந்த ஒரு பிடிப்பு மேலும் பிடிவாதமா அந்த தர்மத்தின்படி வாழ்றதுக்கான வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுக்காக அந்த வைராக்கியம் தானா வளரும். மேலும் மேலும் துன்பப்பட அடிவாங்க அந்த வைராக்கியம் வளருது. புரியுதா? இது ஆழ்ந்த பக்தி இருந்து ராமநாமம் சொன்னீங்கன்னா நம்மளுடைய வைராக்கியம் நமது துன்பங்கள் நம்மளை பக்குவப்படுத்துகிற அந்த ஒரு தெளிவான ஒரு புருஷ லட்சணத்தை நாமளே நம்ம அனுபவிக்கலாம். அது நாம சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஞானத்தினுடைய அழகு தெரியும். அதனுடைய அழகும் நேர்த்தியும் உறுதியும் தெரியும். இப்படி ஒரு துயரத்துக்கு ஆளானா வெற்றி நிச்சயம் நமக்கு. ஆனா நாமளே சுகபோகத்துக்காகவோ ராவணனை போல சூர்பனகையை போல மற்றபடியான அந்த அதுவும் ஐஸ்வர்யத்தோட தானே இருந்தோம். நாம விருப்பப்படி தான் நம்ம இருப்போம், நாமளா வகுத்து கொண்டது தான் நமது தர்மம் அப்படின்னு சொல்லி இருந்து கஷ்டப்பட்டோம்னா இந்த ராவண கூட்டத்தை போல அழிய வேண்டியது இருக்கும். ஆக நாம எந்த சைடில் இருக்கிறோம்? யாருக்காக போராடுறோம்? நமது ஒழுக்கத்துக்காக நமது நேர்மைக்காக போராடி கஷ்டத்தை அனுபவிக்கிறோமா? இல்லை அதுக்கு எதிரான போகத்துக்காக போராடி கஷ்டத்தை அனுபவிக்கிறோமா? அப்படிங்கிறத நாம் எந்த இடத்துல இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல இருக்கிறதுனுடைய பலனை நாம் அனுபவிப்போங்கிறதையும் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதனால முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய வலிமைக்கு முன்பாக தீய சக்திக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் இருக்கிற மாதிரி தோற்றமளித்தாலும் அதற்கு வலிமை கிடையாது. உனக்கு இருக்கிற வலிமை, உன்னுடைய பக்திக்கு இருக்கிற வலிமை வேற இந்த பிரபஞ்சத்தில் வேற எந்த சக்திக்கும் அந்த வலிமை கிடையாது. நீ
கண்ணீரோட இருந்தாலும் சரி, உடல் நடுங்கி மயிர் கூச்செறிய பயந்து நடுங்கினாலும் சரி, மனதார அச்சம் இருந்துகிட்டே இருந்தாலும் சரி, அச்சம் எதுவுமே உன்னைய ஒன்றும் பண்ணாது. அந்த தைரியம் சீதைக்கு வந்ததுக்கு காரணம், அவன் திருடைங்கிறது தெரிஞ்சு அவனுக்கு நல்லது கெட்டதுல அவனுக்கே சொல்லி கொடுக்கும்போது அவனுடைய பலம் பாதி போயிருச்சு. நீ இப்படித்தானே இருக்க, நீ இவ்வளவு உன்னுடைய ராஜ்யத்துக்கு கொடுங்கோலனா இருக்கிற, உனக்கு சொல்லி கொடுக்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உன்னோட சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி பாதி சொல்லு மட்டும் கேட்டுட்டு அப்புறம் இஷ்டப்படி இருக்கிற. பதவி அந்தஸ்து பகுமானம் எல்லாம் பேரு புகழ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னோட குணத்துப்படிதான் நீ வாழ்ற. எங்க பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கிற? இப்ப எனக்கு அதுதானே வருத்தம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறதுக்காக நான் ஏன் வருத்தத்தை உங்ககிட்ட சொல்லல. எனக்கு உண்மையிலே வருத்தப்படுறேனே தவிர ஆனா வருத்தப்படலை, அவமானப்படலை, வெக்கப்படலை. ஏன்னு கேட்டா அது அவ்வளவுதான். ஏன்னா ராமனும் இங்க வருத்தப்படலை, சீதை இங்க வருத்தப்படலை, ஆஞ்சநேயர் வருத்தப்படலைங்கிறது கடைசி முடிவு. யாரும் வருத்தப்படலையே. பட்டாபிஷேகத்துக்கு போகும்ல, அது மட்டுமா? வெற்றி நிச்சயம்னு தெரிஞ்ச உடனே இந்த வானரப்படைகள் இனிமே பண்ணுவாங்க பாரு. எங்க போய்? மதுவனத்துல சுக்ரீவனுடைய பிரியமான அந்த தோட்டத்துல போய் கும்மாளம் போடுவாங்க. அதுல அற்புதமான செய்திகள் இருக்குது. அதாவது வெற்றி அடைய போறது உறுதியான உடனே பக்தர்களுடைய ஆனந்த கொண்டாட்டமே தனி. அந்த மாதிரி அனுபவிக்கணும்னா நீ உன்னோட பக்தி மேல உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமா நீயும் அந்த மாதிரி ஆனந்தத்தை கொண்டாட்டத்தை அனுபவிப்போம். புரியுதா? பயமெல்லாம் போயிடும், கவலை பயம் சந்தேகம் எல்லாமே போயிடும், உற்சாகமா இருக்கலாம். எப்பவுமே நமக்கு ராஜா ராமன் தான் நமது ராஜா, மகாராஜா. அவருடைய ஆட்சியின் கீழே தான் இருக்கிறோம். எல்லா காலமே ராமாயண காலம்தான் நமக்கு. எல்லா காண்டமுமே நமக்கு அயோத்தியா காண்டம் தான், ஆரண்ய காண்டம் தான், சுந்தர காண்டம் தான், அதே பட்டாபிஷேகம் தான். வழக்கமா நம்ம அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாகிக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா சோதனையிலையும் வெற்றி பெற்று திரும்ப திரும்ப பட்டாபிஷேகம் நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எப்பெல்லாம் நடக்குது? எப்பெல்லாம் நீ ஒரு துயரத்தை அப்படி கண்ணீரை சுண்டி விடுற மாதிரி, அப்படி லேசா ஒரு விரல்ட்டு தொட்டு அதை சுண்டி விடுற மாதிரி எப்பெல்லாம் நிமிர்ந்து நிற்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு பட்டாபிஷேகம் தான். அந்த ராமனுடைய பாதுகை உன்னோட நெஞ்சில மனம்ங்கிற அந்த சிம்மாசனத்துல கொலு இருக்கிற வரைக்கும் உனக்கு எப்பவும் பட்டாபிஷேகம் நடந்துகிட்டு தான் இருக்கு, இல்லையா? இங்க ராவணனை பார்த்து அந்த அம்மா அப்படிதான் சொல்றாங்க பிராட்டியார். உனக்கு நல்லதை அறிவாளிகள் நல்லதைத்தான் கூறியிருப்பார்கள். நீயும் ஒரு ஒப்புக்கு பொய்யான அடக்கத்தை காட்டி அவர்கள் கூறியதை கேட்டிருப்பாய். ஆனால் நீ அவர்கள் கூறியதை ஏற்றி இருக்க மாட்டாய். அதன் விளைவு அரக்கர்கள் யாவரும் அழிந்து போவதில் தான் முடியும். இதை முதல்ல சுட்டி காட்டுறாங்க. அதுலேயே அவனுக்கு பாதி பலம் போயிடுச்சு நம்ம சொல்றதுல. அதுக்கப்புறம் உறுதியா எடுத்து சொல்றாங்க, நான் சந்திர வம்சத்துல பிறந்தவன், என் புருஷன் சூரிய வம்சத்துல பிறந்தவன். நாங்க 2 பேரும் ஒன்று சேர்றது தான் இயற்கை. எங்களுக்கு தான் அமைப்பு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. நீ இடையில தேவையில்லாம உள்ள புகுந்து குளறுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிற. உனக்கு இது பொருந்தாத செயல் அப்படிங்கிறத உறுதியா எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த செல்வங்களை பற்றி இருக்கக்கூடிய உன்னுடைய லங்காபட்டணம் உன்னுடைய கொடுங்கோல அரசனாக உன்னை பெற்றதால் இது மொத்தமே அழிய போகுது. உனக்கு உன்னோட நன்னடத்தை உனக்கு இல்லாததுனால, நன்னடத்தையே நீ போலியா, அதாவது பொய்யாக நீ காட்டி கொண்டதுனால நீ உன்னோட பலம் போயிருச்சு. அடுத்து நீ கொடுங்கோல் அரசனை ஒருத்தனுடைய குணக்கேடனால மொத்த ராஜ்யமும் அழிய போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, முக்கியமா கொடியவன் ஒருத்தன் மரணம் அடைந்தால் எல்லா மக்களும் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி நீ இருந்தா எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க. இதுவே உனக்கு பெரிய கேவலம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எனக்கு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் காட்டி என்ன ஏமாற்றிடலாம்னு நினைக்காத. ஏன்னா உன்னுடைய ஐஸ்வர்யம்லாம் எனக்கு சாதாரண தூசி மாதிரி. என்னுடைய ஐஸ்வர்யம் எது?
நாம் பெருசாக நம்புறது. இப்போ நான் இப்படி இருக்கிறேன், எதோ பேசி இருக்கிறேன் உங்கள் முன்னால், நீங்கள் என்னைய கிட்டத்தட்ட 40 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எதோ பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், நீங்களும் பிரியமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் எந்த காலத்திலேயாவது நான் நம்பின விஷயங்கள், என்னை நம்ப செய்த சம்பவங்களும் நான் நம்பின விஷயங்களும் என்னை எந்த நிலைக்கு ஆளாக்கினாலும் உங்களுக்கு தெரியாததில்லை. எந்த நிலைக்கு ஆளாக்கிறதா இருந்தாலும் நான் நம்பினதை நான் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. இதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டா போதும். சரி, நமக்கு இப்படி சொல்றீங்களே, அப்ப ராவணனுக்கு ஐஸ்வர்யம், அவனுடைய துர்நடத்தை தான் அவனுடைய ஐஸ்வர்யம். அவன் கடைசி வரைக்கும் நான் பண்ணது பாதிக்கு மேல அவனுடைய பரிவாரங்கள் எல்லாம் இழந்து, எல்லா செல்வமும் சுற்றாரும் கூட பிறந்தவர்களும் தன் பிள்ளைகளும் எல்லாமே அழிந்து போனதுக்கு அப்புறம் நாமளும் அழியத்தான் போகிறோம். நாம எடுத்துக்கிட்ட இந்த முடிவுனால நாமளும் அழியத்தான் போறோங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் என்ன நம்பினோ அதை நான் கைவிட மாட்டேன். அந்த ராமனாலே அழியிறதே எனக்கு உத்தமம்னு சொல்லி கடைசியில் அவனும் அப்படித்தான் இருப்பான். அப்போ அவரவர் ஐஸ்வர்யம் கண்டிப்பா அவங்கள கைவிடாது. அயோக்கியன் ராவணனாவே இருந்தாலும் சரி, அவன் என்னதான் துர்நடத்தைக்கு தன்னை கெட்ட நடவடிக்கையில தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் சரி, அவனை அந்த கெட்ட நடவடிக்கை அவனை எவ்வளவு பாடுபடுத்தினாலும் அந்த நல்ல நடவடிக்கைய, அதாவது தர்மத்தை, சத்தியத்தை அவனால தொடக்கூட முடியல. அந்த சத்தியம் தன்னை காப்பாற்றி கொண்டு இவனையும் காப்பாத்திருச்சு. எப்படி காப்பாத்திருச்சு? அவன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை இந்த சத்தியம் ஏத்துக்கிடுச்சுன்னா தன்னையும் இழந்து அவனையும் கெடுத்துருச்சுன்னு அர்த்தம். இது எப்படி புரியுதா? கெட்டவன் அவனால எவ்வளவு கெடுதல் பண்ண முடியுமோ எல்லாம் பண்றான்னு வை, புரியுதா? நல்லவங்க அவன் கெடுதலை பூரா வாங்கிக்கிட்டு, அதாவது அதை தன்கிட்ட சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க தன்னையும் காப்பாத்திக்கிட்டாங்க, அவன் தர்மத்தை அழிச்ச பாவத்திலிருந்து அவனையும் காப்பாத்திட்டாங்க. அவனை கடவுள் வந்து அழிக்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், நான் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனா கடவுள் கையால எனக்கு தண்டனை கிடைக்கிறத நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படிங்க. அப்பவும் அவனுடைய அந்த சொந்த ஐஸ்வர்யம், சொந்த செல்வாக்கு, சொந்த வைராக்கியம் அவனை கடவுள்கிட்ட அடி வாங்கி சாவடிக்கிற ஒரு லாபத்தை கொடுத்துருச்சா, அவன் அதைத்தான் வெற்றிங்கிறான். கெட்டவனுக்கே வெற்றி இருக்கும்போது, வெற்றின்னு அவனே மமதையோட சொல்லும் போது, ஏன்டா நன்னடத்தையே இல்லாத ஒருத்தையே அயோக்கிய போய் அவன் கடவுளாட அடி வாங்கி சாத்தே, நான் எப்போ ஏற்பட்ட பெருமை அடைஞ்சிட்டேன், கடவுள் என்னையே தூக்கிட்டாரு, உன்னை இன்னும் காட்சியே கொடுக்கல உனக்கு அப்படின்னு பக்தனை பார்த்து அவன் சொல்றதில்ல. அவனே அவ்வளவு அவகங்கரமா சொல்லும்போது பக்தன் எப்படிப்பட்ட வெற்றியை தனக்கு சொந்தமானதா பெருமையா நினைக்கணுமா இல்லையா? கடவுள் எனக்கு காட்சி தர வேண்டாம், அவருடைய இருப்பை எனக்கு உறுதிப்படுத்த எந்த செயலும் அவர் செய்ய வேண்டாம். எனக்கு வேண்டிய செல்வமோ புகழோ இந்த உறவுகளோ மதிப்போ எனக்கு சீடர்களோ கொடுக்கவே வேண்டாம். அவர் எனக்கு எந்த உதவியும் செய்யாம என் முன் வராம என் இதயத்தை பிளந்தாலும் சரி, நான் ஏங்கி செத்தாலும் சரி, அவர் தான் என்னுடைய தூய்மையான எஜமானன் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நிபந்தனையற்ற என் தெய்வம், என் இறைவன், என் கிருஷ்ணன் தான் அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இந்த வைராக்கியத்தில் இருக்கிற நாம ஒரு அயோக்கியனே, நன்னடத்தை இல்லாத ஒருத்தனே கடவுளால தான் வதைக்கப்படுவதை வெற்றின்னு சொல்லும்போது, மமதையோட சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்? எனக்கும் வெற்றி தான். எப்படி வெற்றி? அவர் உன்னைய கோபத்துல அடிச்சு கொள்றாரு, என்னை அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட காட்டிக்க மாட்டேங்காரு, நான் எங்க இருக்கேன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காரு. ஆனா
அவர்தான் என்னுடைய தெய்வம், என் இஷ்ட தெய்வம், என்னுடைய குல தெய்வம், என்னுடைய உயிர் காக்கக்கூடிய உத்தம தெய்வம் அப்படின்னு நான் நம்புறதுல இருந்து அவரை விலக்கிக்கல. எனக்கும் அந்த நினைப்பை அவர் மாத்தல இல்லையா? அப்ப யாரு எனக்கு கிடைச்ச வெற்றி எவனுக்குமே இல்லாத வெற்றி, அப்படித்தானே சொல்லணும். அந்த வெற்றிக்கு நிச்சயமா அசோகவனத்துல இருக்கிற சீதை அவ எவ்வளவு கண்ணீர் மல்க இருந்தாலும், தன்னை பிராணகத்தி பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டாலும், அவளுடைய வைராக்கியம், அந்த ஆனந்தம், அந்த பகவானுக்காக உயிரை விடுறதுலையும் துணிஞ்ச அந்த ஆனந்தம், இறை எடுக்கிறதுக்காக உயிரை பணைய வைக்கிற அந்த முட்டாள்களுக்கு மத்தியில என் இறைவனுக்காக என் உயிரை படைய வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆனந்தம், என் பக்தியை படைய வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஆனந்தம் பூரண வெற்றியை தரும். அசோகவனத்துல சீதை ராவணனை எதிர்த்து நிராகரிக்கிறதுங்கிறது, நாம எதெல்லாம் நிராகரிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பாரபட்சம் இல்லாம தாராளமா நிராகரிக்கலாம். ஆசையினாலேயோ பயத்தினாலேயோ ஒரு செயலை செய்யாம விடுறதோ அல்லது ஒரு செயலை செய்கிறதோ கூடாது அப்படிங்கிறது என்னுடைய சொந்த விரதமா காலங்காலமா வச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இதை பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதுதான் அந்த அசோகவனத்துல சீதையினுடைய நிலை. அடுத்து இவர் சொல்லிட்டு இவங்க பேசி முடிச்சு விளங்கினதுக்கு அப்புறம், இந்த ஒரு வேதங்களை படித்தவனுக்கு எப்படி வேதம் சொந்தமோ அந்த மாதிரி இந்த இயற்கை எப்படி பக்தர்களுக்கு சொந்தமோ அதே மாதிரி நான் ராமனுக்கு சொந்தமானவள் அப்படிங்கிறத சீதை தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த சமயத்தில் ராவணனுடைய இன்பத்தை, சிற்றின்பத்தை தூண்டிவிடக்கூடிய அவனுடைய துணைவி தோளில் கையை போட்டு, இவகிட்ட போய் மல்லுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கயா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு வச்சு ராவணனுக்குள்ள பயம் வந்துருச்சு அப்படின்னா அவன் சந்தோஷத்துக்கு நாம இருக்கிறத பொருட்படுத்தாமல் நம்மளை கைவிட்டுருவேன் அப்படிங்கிற பயத்தில் அவ டக்குன்னு உடனடியாக ராவணனை தோளோட சேர்த்து அணைச்சி நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான். இவளுடைய சாகசத்தை பார்த்து ராவணனுக்கு சிரிப்பு, மகிழ்ச்சி. எப்படி மகிழ்ச்சி இன்னும் இருக்கு. ராவணனுடைய சிறப்புகளை எல்லாம் வால்மீகி ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ராவணனுடைய சிறப்பு மட்டும் இல்லை, நம்ம அந்த சிறப்புகளை எல்லாம் அவனுடைய சிறப்பாக படிக்காம ஒரு தீயவன் கையில் எந்த மாதிரி இந்த மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நாம் சந்தேகமோ அசூயோ படாமல் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு அதெல்லாம் படித்தாகணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது உத்தமம். புரியுதா? இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், இந்த முட்டாள்கள் மாதிரி கெட்டவன் தான் நல்லா இருக்கான், நல்லவனால என்னாச்சு, நல்லது செஞ்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு அறிவிலித்தனமாக பேசுவோம். அப்படி பேசக்கூடாது. அது கிடைக்கிறத அவன் செல்வந்த தீயவன் கையில் செல்வம் இருக்கிறத பார்த்து பொறாமையினாலேயோ அல்லது அதை இலக்காரம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிற இலக்காரத்தினாலேயோ அதை பழித்து பேசக்கூடாது. அறிவுபூர்வமாக அது இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதை தெரிஞ்சாதான் நமக்கு அது மேலே பொறாமையும் வராது, ஆசையும் வராது. அதை நம்மளா சீச்சி இந்த பழம்புளிக்கும் நம்மளை நாமளே இயலாமைக்கு ஏற்றதாக சொல்லிக்கிட்டு சமாதானம் பண்ணோம்னா பக்தி வராது நமக்கு. அதனால பரிபூர்ணமாக அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராவணனுடைய ஐஸ்வர்யத்தையும் வால்மீகி தொடர்ந்து சொல்லுவார். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்.